பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட விதமாகவே பேச விரும்புகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதம் 23வது சங்கீதம் அநேக ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியதும் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கியதுமாகிய ஒரு சங்கீதம். பொதுவாய் நம்முடைய பிள்ளைகள் வளருகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம். தம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குள்ளாய் வளர்க்க நினைக்கிற எல்லா பெற்றோரும் இந்த சங்கீதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பதிலே தவறுவதில்லை என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த சங்கீதத்தினுடைய இந்த 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் நம்முடைய ஆண்டவரை ஒரு மேய்ப்பராய் கருதி, நம்முடைய ஆண்டவரை சோதரம் ஒரு மேய்ப்பராய் எண்ணி இந்த சங்கீதக்காரன் பாடுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், அவர்தான் என்னை போஷிக்கிறார். என்னை போஷிக்கிற இடம் எப்படி? அது புல்கள் நிறைந்ததாய், அது ஆசீர்வாதம் நிறைந்ததாய், அது எனக்கு தேவையானவைகள், எனக்கு போதுமானவைகள் நிறைந்த ஒரு இடமாய் அவர் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் எனக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். எனக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் அவர் எனக்கு சோதரம் அளிக்கிறார் என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுவது மாத்திரமல்ல, 2வது சொல்லுகிறான், புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற என் ஆண்டவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறாராம். எங்கோ ஒரு இடத்திலே கொண்டு போய் விடுவதில்லை. சில நேரங்களிலே ஆர்ப்பரித்து வருகிற இடங்கள் உண்டு, தண்ணீர் அதிகமாய் சோதரம் சாடி போகிற இடங்கள் உண்டு, பெருக்கெடுத்து வருகிற இடங்கள் உண்டு. இங்கெல்லாம் அவர் என்னை கொண்டு போய் விடுவதில்லை. என்னை புல்லுள்ள இடங்களில் நன்றாய் சோதரம் நன்றாய் செழிப்பான ஒரு இடத்திலே நிலத்திலே என்னை மேய்த்து விட்டு நான் அருந்துவதற்காய் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். காரணம் என்ன? இந்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே சோதரம் மாத்திரமே இந்த ஆடுகள் சுகமாய் அந்த தண்ணீர் அறிந்துவிட்டு அவைகள் தங்க முடியும் என்பதாய் கர்த்தர் அருளுகிறார். எனவே இந்த காலை வேளை ஆண்டவர் உங்களை பார்த்து விதமாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் அளிப்பது மாத்திரமல்ல, சமாதானத்தையும் என் ஆண்டவர் கூடவே அளிக்கிறார். ஒருவேளை இதுவரை நீங்கள் இந்த காலை வேளையில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதாய் தெரியாது. ஆனால் இந்த காலை வேளை தேவ வார்த்தை உங்களை பார்த்து இவ்விதமாக தான் பேச விரும்புகிறது. நீங்கள் நன்மையானவைகளை பெற்று மேன்மையானவைகளை பெற்று கர்த்தருடைய வழிநடத்துதலோடு கூட சமாதானமாய் தங்குகிற ஒரு இடங்களிலே, சமாதானமாய் அருந்துகிற ஒரு இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு மகிமையின் நாட்களாய், வருகிற நாட்களை கர்த்தர் நடத்துகிற பாதை இவ்விதமான பாதைகளாய் இருக்கும் என்பதாய் வேதம் நமக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய், இந்த கிருபை நம்மோடு கூட இருக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் தெய்வம், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அந்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என் தேவாவியானவர் எங்களோடு கூட வருவீராக. என் ஆவியானுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பிதமான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. செழிப்பான சூழ்நிலைகளும்
தேவையானவைகளும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு அளிக்கப்படட்டும். உமக்கு நன்றி. சமாதானத்தின் பாதைகள் ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீர்களை போன்ற சோதரம் ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, சமாதானமாய் அமர்ந்த ஆண்டவரே நாங்கள் அருந்துகிறதை போன்ற ஒரு நிலைமை தகப்பனே தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும்படியாய் என் ஆண்டவர் உதவி செய்யும். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும், கிருபையினால் முடிசூட்டிக் கொள்ளும். இம்மட்டும் நடத்தினீர் அல்லவா, இனியும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.